முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல் அருள் தரட்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நாள் நட்சத்திரம் ராசி பலன் அப்படின்னு பார்க்க போகலாங்க. 15/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை மேல்நோக்கு நாளுங்க. சூரிய உதயம் காலையில் 6:23ங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30க்கு ஆரம்பித்து 8:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சாயந்தரம் 4:30க்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30க்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ இரவு 9:30 to 10:30ங்க. இன்றைக்கு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:02 வரைக்கும் உத்தர நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரமாக மாறிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிற்பகல் 2:38 வரைக்கும், அதாவது மத்தியானம் 2:38 வரைக்கும் உங்களுக்கு பிரதமை திதி, அதுக்கப்புறம் துவிதியை திதியாக மாறுது. சூலத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசைங்க, பரிகாரம் தயிருங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடுத்து பார்த்தா காலையில் 6:22 வரைக்கும் உங்களுக்கு சித்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகமாக மாறுதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9 to 10:30ங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7 மணிங்க. சந்திராஷ்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 9:02 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரத்துக்கு மாறிக்குதுங்க. முருகா சரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6ங்க, மறுபடியும் மத்தியானம் 12 to 1, இரவு 7 to 8ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லேட் நைட் மிக அதிகாலையினோட வச்சுக்கலாத 3 to 4ங்க, காலையில் 10 to 11ங்க, மறுபடியும் சாயந்தரம் 5 to 6ங்க. புதன் கோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 4 to 5ங்க, மறுபடியும் மத்தியானம் சொல்ல முடியாது, பகல்னு வச்சுக்கலாங்க, 11 to 12ங்க, மறுபடியும் மாலை 6 to 7ங்க. குருவாரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிக அதிகாலை லேட் நைட் 12 to 1, காலையில் 7 to 8, மறுபடியும் மத்தியானம் 2 to 3, இரவு 9 to 10ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதிங்க ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க, கன்னியில் சந்திரன் கேது இருக்காங்க, மற்றபடி கும்பத்தில் சனி இருக்கார், மீனத்தில் சூரியன் ராகு புதன் இருக்காங்க, அங்கேயே சுக்கிரன் வக்ரஸ்டேட்டில் இருக்கார், மாந்தியம் இன்னைக்கு அங்கே இருக்கார். எல்லாமே இன்னைக்கு மீனத்தை சுற்றி தான் மெயினாக சுற்றிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் 15/3/2025 பங்குனி 1ஆம் தேதி சனிக்கிழமை இதை வச்சுக்கிட்டு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குன்னு கிடைக்கலாங்களா முருகா? மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நியூ தாட்ஸ், ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஒரு வேலைக்கே போனால் கூட அதில் ஏதாவது உங்கள் பழைய அனுபவம் ஒன்று இருக்குங்களே, அது கை கொடுக்க போகுது. பிரச்சனையே முடிக்க முடியாமல் நீங்கள் இருந்தால் கூட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஈஸியாக கையாளக்கூடிய தன்மை ஒன்று உருவாக போகுதுங்க மேசராசி நேயர்களே. மற்றபடி உங்கள் சொந்தக்காரங்க அல்லது உங்கள் நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகும். நீங்கள் ஈஸியாக முடிக்க வேண்டிய காரியத்தை அவங்க மூலிமா ரொம்ப சுலபமாகவே முடிச்சுக்கலாங்க மேசராசினியர்களே. உங்களுக்கு மாரல் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய உறுதுணை ஒன்று கிடைக்க போகுது, கவலைப்பட வேண்டாங்க. பல பிரச்சனைகள் மனசுக்குள்ளே அங்கங்கே வந்துட்டு போயிருக்கும், பல தடங்கல்கள் வந்திருக்கும். என்ன லைஃபு, என்ன அந்த வேலையை முடிக்க முடியல, ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை கஷ்டப்படுறேன் அப்படின்னு பல மன உறுத்தல்கள் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த உறுத்தல்கள் நீங்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் இந்த மேசராசிக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்கணும், புதிய வீடு வாங்கணும், புதிய மனை வாங்கணும், இப்படி புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்திங்கன்னா அதை பற்றிய சிந்தனைகள் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் புதிய சிந்தனைகள் அதிகமாக உங்களை ஊக்குவிக்கும், புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. குடும்பத்து வகையில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அம்மணி சைடும் ஐயன் சைடும் பெரிய சப்போர்ட் இருக்குது. 2 பேர்த்துக்கும் ஒரு மாரல் சப்போர்ட் இல்லை, ஒரு பிணைப்பான சப்போர்ட், ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாரல் சப்போர்ட் தெளிவாகவே இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்கள் அப்பா அம்மா வகையில் கொஞ்சம் உடல்நிலை சின்ன பாதிப்புகள் வரும், பெருசாக இல்லைங்க, ஓரளவுக்கு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சின்ன காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி இதுவரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல நண்பனை தள்ளி வச்சிருக்கலாம், நல்ல உறவுகளை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அப்படி தள்ளி வச்ச நண்பனும் சரி, புரிய முடியாத உறவுகளும் சரி, அவங்க நம்ம குடும்பத்துக்காக இத்தனை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும், நல்ல நண்பன் தப்பாக எடுத்துக்கிட்டேன், கண்டவங்க பேச்ச கேட்டுட்டு அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த நண்பனை இணக்கமாக குடும்பத்தில் சேர்த்துவீங்க, சொந்தக்காரரையும் உள்ளே சேர்த்துக்குவீங்க. அப்பேற்பட்ட ஒரு புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். நல்ல செய்தி தானுங்குது. இது வரைக்கும் இருந்த மேசராசி வேறு, இன்றைக்கி இருக்கிற மேசராசின் தன்மை வேறு அப்படின்னு உங்கள் அம்மனியும் சரி, உங்கள் வீட்டில் வெளியில் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். சில பேர்த்துக்கு வெளியூர் பயணங்கள் கூட வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
செய்யக்கூடிய காரியத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் வெற்றிங்கிறது நிச்சயமாக உருவாகும். அந்த வெற்றியோடு சேர்ந்து உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட ஓரளவுக்கு தனலாபம், மகிழ்ச்சி, பஞ்சமில்லாமல் வரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு லாபம் நிறைந்த ஒரு அருமையான நாள் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியும்னு வச்சுக்கல. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் எடுத்தால் கூட அதில் பழைய அனுபவம் ஒன்று கை கொடுத்து உங்களை தான் மேல் உயர்த்த போகுது. அதனால் அஸ்வினி ஹாப்பியாகவே இருக்கலாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல சிக்கல்கள், பல இடைஞ்சல்கள், தொட்டதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சி அந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் வெளிவரையக்கூடிய, பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணிக்கு இருக்குதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களை தாழ்மையாக நினச்சிட்டு இருந்த பல பேர் உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் மரியாதையும் உங்கள் மதிப்பும் உங்கள் சமுதாயத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி உயரப்போதும். போயிட்டு விட்டுங்களா. நற்பவி நல்லவை பழிக்கட்டும். ரிஷபராசி அன்பர்களை முருகா சார், பழைய செய்தியே, பழைய வேலையே, பழைய வியாபாரம், அப்படி பழசுன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி பழசோடு தேங்க மாட்டேங்க, அதாவது பழசோடு நிற்க மாட்டேங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும் சார், இந்த வேலை ஓகே தான், அதை விட புதுசாக கொஞ்சம் பண்ணணும் சார், போர் அடிக்குது சார் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அப்படி பழசிலிருந்து கொஞ்சம் புதிய முயற்சி எது செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு சாதகமான முடிவு. அது தொழில் வியாபாரம், அதுவும் சின்ன தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா, சிறிய வியாபாரிகள், சிறிய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம். புதிய முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி அது குடும்பம் சார்ந்து இருந்தாலும் சரி, அல்லது தொழில் வியாபார நிமித்தம், அல்லது தொழில் வியாபாரம் அப்புறம் வேலை, இந்த 3 தானே இருக்குதுங்க. அதை வச்சு நீங்கள் புதிய முயற்சி எதை எடுத்தாலும் ரிஷபராசிக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் அம்மனி வைகை, அப்பா அம்மா, மாமனார் மாமி அந்த வகையில் ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்த இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்க்குறப்போ மாரல் சப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு உத்வேகமான சப்போர்ட் உங்கள் பார்ட்னர் இருந்தால் அவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது. அந்த வாய்ப்புகளுக்கு உண்டான வழி மற்ற நாள் தெரியுதோ இல்லையோ இன்றைக்கி கண்டிப்பாக சில பேர்த்துக்கு தெளிவாகவே தெரியும். மற்றபடி அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அன்புங்கிறது குடும்பத்தில் மட்டுமில்லை, உங்கள் சகோதர வகை மட்டுமில்லை, நண்பர்கள் உறவுகள் மூலிமாவும் அன்பு அதிகரிக்கும். அதனால் தொழிலில் கூட வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பேசுவீங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அன்னை பண்ணிடலாம்னே அப்படின்னு சாதகமாக தட்டி கொடுப்பீங்க. இதனால் பல இணக்கமான சூழ்நிலை இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அமையுது. மற்றவங்க நம்பிக்கைக்கு உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வர அளவுக்கு நடப்பீங்க. அதனால் மற்றவர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் நம்பிக்கையான ஆளுப்பா, கடையில் பொருள் வாங்கலாம், அவர் நம்பி ஒரு வேலை சொல்லலாம், அவரை நம்பி தொழிலுக்கு இன்வெஸ்ட் கூட பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு நட்சத்திரமாக நீங்கள் இன்றைக்கி மாற போகிறீங்க. அந்தளவுக்கு ரிஷபராசிக்கு அருமையாக இருக்குதுங்க. மற்றபடி பொறுப்பும் அலைச்சலும் எல்லா பக்கம் இருக்க தான் செய்யும். பொறுப்புன்னு இருந்தால் அதுக்கு உண்டான அலைச்சல் இருக்கும். மற்றபடி வீண் விவாதங்களில் நீங்கள் தலையிடாட்டி கூட சில பேர் உங்கள்கிட்ட கடன் வாங்கி கொடுமாப்பில் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குற சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இல்லைங்க. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா அம்மா வகையில் பார்த்தா உடல்நிலையில் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. உங்களுக்கும் உடல் நல்லாவே இருக்குது, உடல் தொந்தரவு, ஆரோக்கியம் சூப்பருங்க. பிள்ளைக்குட்டி வகையில் உங்களுக்கு சில பேருக்கு என்ன சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க சார், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அந்த கவலை இருக்காதுங்க. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம், நல்லா ஆர்வமாக படிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அம்மனி வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட், ஐய வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட். மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான ஒரு நிறைவு நிறைந்த நாள், சந்தோஷம் மிகுந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள், 3மே உங்களுக்கு கொடுத்துருக்குது. லாபம் ஓகோதானம், பிரச்சனை கிடையாதுங்க. பார்த்து அதை வச்சுக்கிட்டு பக்குவமாக செலவு பண்ணி சேமிப்பை உயர்த்திக்குவாங்க ரிஷபராசி நேயர்களே. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள், பல இடைஞ்சல்கள் வந்தால் கூட, எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு தடுமாறினா கூட, ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இன்றைக்கி அமைய போகுதுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்களே. அதே சமயத்தில் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பல செய்திகள், பல இன்னல்கள் இருந்தாலும் ஒரு வேலைக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ பல வாய்ப்புகள் அங்கங்கே கிடைச்சாலும் ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக தெரியும். அந்த வாய்ப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களே. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல பேரை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நேற்று வரைக்கும் பண்ணியிருக்கலாம். அது சொந்தக்காரங்களோ உறவினர்களோ ஈவன் குடும்பத்தில் இருந்தால் கூட அவங்கள பற்றி தப்பான அனுஷ்டமே அப்படின்னு ஒரு நெகட்டிவான தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவான தாட்ஸ் மாறக்கூடிய புரிதல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். நல்ல செய்தி தானே. நற்பவி நல்லவை பழிக்கட்டும் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனராசி என்பவர்களே முருகா, உங்களுக்கு தூரத்து சொந்தமாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சொத்து விவகாரத்தை பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமான செய்தி, அது சுப செய்தியாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப நிகழ்வு
கண்டிப்பாக அவங்க மூலிமா நடக்க போதுங்க, கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும், அல்ல பொருளை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும், பொருளை வந்து புதுசாக வாங்கி வாடிக்கையாளர் கொடுக்கணும், வியாபாரம் தொழில் அப்படிங்கிற மாதிரி, அல்லது புதிய முயற்சி எடுத்து வேலையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசுன்னு ஒன்று எடுத்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பழைய வழி வியாபாரம் தொழில் வேலையில் ஒரு சுணக்கம் இல்லை. புதிய முயற்சிகள் எடுப்பதை கொஞ்சமாக தவிர்ப்பது நல்லது. கால சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க மிதுன ராசினர்களே. அப்புறம் ரொம்ப நேரம் உங்களுக்கு டயர்டாக இருக்கும், பல யோசனைகள் இருக்கும், எப்படி ஜெயிக்க போகிறோம், அவங்களே ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்களேன்னு தூக்கமே வராது. புரண்டு படிப்பீங்க, கண்ணு மூடுனா தூக்கமே வராது, முழிச்சிட்டே இருப்பீங்க. இப்படி கண் விழிப்பது கூட உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. ரொம்ப ஓவரான சிந்தனை இருக்காதீங்க. கற்பனை கோட்டை அதிகமாக கட்டாதீங்க. எது நடக்குமோ, நிஜத்தில் எது நடக்குமோ அதுதான் உண்மை. கண்ணை மூடிட்டு கற்பனை கோட்டை 1000 பேர் பண்ணலாம், பட் அதெல்லாம் நிஜமாகாதுங்க. அதை மட்டும், அந்த சூழ்நிலையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கற்பனையில் விதக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த காரியத்தை இப்படி முடிச்சா அப்படி ஆக ஒன்று இருக்கலாம், லட்சம் சம்பாதிக்கலாம், கோடி சம்பாதிக்கலாம் ஆசை இருக்கும். பட் நம்ம ஆயிரக்கணக்கிலோட சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்காட்டி நமக்கு கற்பனை வாழ்வு வேண்டாம். உண்மையான வாழ்வில் எது நிதர்சனமோ அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க மிதுன ராசினர்களே. மற்றபடி உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பானாலும் சரி, அல்லது புதிய அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஏதாவது கொஞ்சம் புதுசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது சின்ன சின்ன அதே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதானுங்க. புதிய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற வேலை வாய்ப்புலேயே நீங்கள் புதுசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது ஓகே. பட் வேலையே விட்டுட்டு புதிய வேலைக்கு போகிறது கொஞ்சம் சிரமம். நான் சொல்கிறது டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி வியாபாரம் தொழிலில் அப்படி தான். இருக்கிறதுலேயே புதுசாக ஏதாவது போனோம்னா ஓகே தான். ஆனால் வேலையே தொழிலே விட்டு போட்டு தொழிலே மாற்றணும், இல்லை புதிய ஒரு பிரான்ச் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? கடையில் மளிகை கடை வச்சுருக்கிறீங்க, 4 பொருள் சேர்த்து வாங்கி வச்சோன்னா வியாபாரம் நடக்கும், அவ்வளோதான் வச்சுங்களேன். மற்றபடி உங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்களே, இதை நான் செஞ்சு தரமா அப்படின்னு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அம்மனிகிட்டையும் ஐயங்கிட்டையும் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி தரேங்க, இதை செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்பேற்பட்ட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட ஈவனிக்குள்ளே அதை நிறைவேற்றி ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல மதிப்பு எடுக்கக்கூடிய குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லைங்க. கடன் தொல்லையை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இருந்தால் கூட பல நெருக்கடிகள் குறைஞ்சு கடன் பிரச்சனை ஸ்மூத்தாக தான் முடியக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பல மகிழ்ச்சி உற்சாகத்துக்கு கொஞ்சம் ஒரு 50-50% சான்ஸ் இருக்குங்காட்டி இந்த நாளை கொஞ்சம் ஈஸியாக கடந்து போய்க்கோங்க. மிருக சீரிஸத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள் அங்கங்கே போனால் கூட ஒரு ஆன்மீக சிந்தனையில் மனசு ஈடுபட்டு அந்த சிந்தனை மூலமாக அனுகூலம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நேத்தல்ல என்றைக்குமே ஒரு தேடல்கள், புதிய முயற்சிகளுக்கு உண்டான வழிவகை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த புதிய முயற்சி நீங்கள் இருக்கிற வேலையில் புதிய முயற்சி பண்ணால் தப்பு இல்லை. வேலையை விட்டு போட்டு புதிய முயற்சிகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனுகூலம் இல்லைங்க. பார்த்து சப்போர்ட்டாக புரிஞ்சுட்டு அது தமிழ் நடந்துக்கோங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள், பல இன்னல்கள், குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் ஒரே தொந்தரவு அப்படி இருந்தக்கூடிய காலகட்டம், அதாவது நெருக்கடிகள்னு சொல்லுவாங்களே, அந்த டார்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஓரளவுக்கு ஹாப்பினஸுக்கு வழிவகுக்கக்கூடிய காலகட்டம் புனர்வோச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அமைஞ்சிருக்குது. முதல்ல மிதுன ராசிகள் உஷாராகவும் இருந்துக்கணும், கவனமாகவும் இருந்துக்கணும். சந்தோஷம் ஓரளவுக்கு தான். போய்ட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். கடகராசி அன்பர்களே, முருகா, இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு வேலை, ஒரு வியாபாரம், தொழிலில் எங்கே போனாலும் பல சுணக்கங்கள், யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிருந்த உங்களுக்கு ஓரளவுக்கு அக்கம் பக்கத்து வீடாகட்டும், அல்லது தொழில் வியாபாரம் சார்ந்த வாடிக்கையாளராகட்டும், வேலை சார்ந்த உயர் அதிகாரி ஆகட்டும், எல்லாமே ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுது. அதனால் நேற்று இருந்த சுணக்கங்கள் இருந்தால் கூட மறைஞ்சு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரிய காலம் அன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. பல தடைகள், பல பிரச்சனைகள், பல இன்னல்களை சந்தித்து வந்த நீங்கள் இன்றைக்கி அந்த தடைகளெல்லாம் தாண்டி மறைமுக எதிரிகள் பகைவர்களை வென்று நீங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு இந்த கடகராசி நேயர்களுக்கு தெளிவாகவே சொல்ல முடியுதுங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா உங்கள் தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு அங்கங்கே அலைச்சல் வந்தால் கூட, மற்றபடி இன்னும் நெருங்கிய சொந்தம்னு சொல்லக்கூடிய தந்தை வழி உறவுனால ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இன்னும் தாய் மாமா வகையில் கொஞ்சம் இன்னல்கள் வந்தால் கூட தந்தை வகையில் பெரியப்பா பசங்க அப்படி வரப்போ ஒரு சால்வ். ஸோ சொந்தக்காரங்க மத்தியில் சமபலன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த கடகராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி அம்மனி வகையில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைங்க, தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மனி இருந்தால் ஐயராக இருந்தால் அம்மனி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தா கூட அந்த அலைச்சலுக்கு உண்டான சின்ன சின்ன ஆதாயங்கள் கிடைச்சி ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிக்கிழமையில் அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி உயர் அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்க. மாரல் சப்போர்ட் இருந்தாலும் பெரிய விஷயங்க இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிஞ்சு நீங்கள் நிறைவேற்றுவதில் கில்லாடி தானும்.
குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு, தொழில், வியாபாரமாக இருந்தாலும் சரி, அவங்க நினைப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சார் செஞ்சிடலாம் சார் அப்படிம்பிங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே, பாசிட்டிவ் ஆறான்னு சொல்லுவாங்களே, உங்களை சுற்றியுமே அந்த வைப்ரேஷன் நல்லாவே இருக்குது இன்றைக்கி. அதை பற்றி தொந்தரவுங்க. வியாபாரம் ரொம்ப முயற்சிகள், பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். வரவும் செலவும் ஈக்குவலாக இருந்தாலும் செலவுகள் கம்மியாகி லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு தெரியுது. புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலையில் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி பலரின் ஒத்துழைப்பு கிடச்சி முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு உயர்வான நாள் அப்படின்னு புனர்வூச நட்சத்திரத்தை சொல்லாங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் இல்லை, ஆதரவு இல்லை, எல்லாத்தையும் நம்ப முடியல அப்படின்னு இருந்த உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய, ஒரு ஆதரவான, ஒரு உயர்தரமான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல சிரமங்கள், பல கஷ்டங்கள் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி சின்ன சின்ன முயற்சி எடுத்தால் கூட அந்த முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி நல்லது பலிக்கட்டும். சிம்மராசி நேயர்களே, முருகா, இந்த பங்குனி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா பல தடைகள், பல கஷ்டங்கள், பல சுபகாரியத்துக்கு உண்டான பல முன்னேற்றம் இல்லாத வழிகள் அடைபட்டு கிடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம் கண் விழிச்சிட்டாங்க. அதனால் சுபகாரியத்துக்கு உண்டான பல முன்னேற்றமான வழிகள், பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு அச்சாரமாக இன்றைக்கி நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடைக்க போது. குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடிய அம்மனி, அப்பா, அம்மா, குழந்தைய, மாமனார், மாமா, எப்படி நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த சனிக்கிழமை பங்குனி 1 அமைஞ்சிருக்குதுங்க. முருகா, சந்தோஷங்க. அதே சமயத்தில் உங்கள் அணுகுமுறையில் கூட நேற்றத்தை விட நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்குவீங்க. யாரு கூடயும் எரிச்சல் போட மாட்டீங்க, நிதானமாக நடந்துக்குவீங்க. அப்பேற்பட்ட உங்கள் அணுகுமுறையில் கூட சில மாற்றங்களை பார்த்து அந்த சமுதாயமும் குடும்பமும் ஆச்சரியப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, உங்களை பார்த்து வாழ்த்துவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரு அருமையான நாள் தானுங்க. மற்றபடி தனவரவு, பணவரவு அதிகமாக இருக்குங்காட்டி ஒரு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லாங்க. வெட்டி விரைய வீண் செலவு எதுவும் பண்ண மாட்டேன். தெளிவாக இருந்து, சிந்தனையில் தெளிவாக இருந்து, அது தேவையான செலவு குடும்பமானாலும் சரி, உங்களுக்கு தேவையான செலவு மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்களும் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்குவீங்க. நல்ல நாள் தானுங்க. அதே சமயத்தில் உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருவாய் அதிகரித்தா கூட மற்றவங்க தேவையில்லாதவங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுப்பா, கடன் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் மற்றவங்களுக்கு உதவி கேட்டால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் அவங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறது வேண்டான்னு சொல்லலை, ஆனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது. அந்த தராதரத்தை நீங்களே அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய வண்டி வாங்கணும், புதிய வீடு ஆல்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அதுவும் ஒரு நல்லதாகவே இருக்குதுங்க. ஒரு நல்ல செய்தியாக இருக்குது, தைரியமாக பண்ணலாங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் புதிய கண்டுபிடிக்கணும், புதிய வேலை வாய்ப்பில் ஈடுபடணும், புதிய வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அந்த ஈடுபாடு அதிகரித்தாலும் அது வெற்றி தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்குது. மற்றபடி உங்களுக்கு சின்ன விஷயம் மறந்து போய்வீங்க. அதுதான் மறதிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லது தான். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்தை கூட மறந்துடுவீங்க. அடாடா, கடை வரைக்கும் போய்ட்டு சாவி மறந்துட்டு வட்டனே அப்படின்னு கல்லாப்பட்டி சாவி சொல்கிறேன். கடை சாவி இருக்குது, கல்லாப்பட்டி சாவி மறந்துருப்பீங்க. சின்ன மறதிகள் இருக்கும். அந்த மறதியை கொஞ்சம் இருக்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு நிறைந்த, ஒரு சந்தோஷம் மிகுந்த, மேன்மை தரக்கூடிய, ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் யாரும் இல்லை, சொந்தக்காரன் எப்படி நம்ப முடியல, நண்பர்கள் துரோகி ஆளுது அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு புலம்பிகிட்டு இருந்த நீங்கள் அவங்களுடைய நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் மூலிமா ஒரு ஆதரவு கிடச்சி வெற்றிக்குண்டான வழி கிடைக்க போதுங்க மகம் நட்சத்திரக்காரங்களே. பூரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் ஒரே மாதிரி சிந்தனை ஈடுபட்டு பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை மாறுபடணும். உங்கள் சிந்தனைகள் மாறுபட்டால் உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். அதனால் சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கையாளக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள் சப்போர்ட் இல்லை, ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லை, ஒரு சேட்னஸாக இருந்திருப்பீங்க. அந்த சேட்னஸ்லாம் குறைஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போது, ஈடுபாடு அதிகரிக்க போது, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். கன்னிராசி அன்பர்களே, முருகா, உங்களுக்கு புதுவிதமான சிந்தனை, புதிய உற்சாகத்துக்கு மேற்கோள் காட்டி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நடவடிக்கை எடுப்பீங்களே, அப்பேற்பட்ட ஒரு மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஒவ்வொரு செகண்டும் உருவாகி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் அதை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல் டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. சிந்தனைகள் 1000 இருந்தாலும் அந்த சிந்தனை நமக்கு உகந்ததா அல்லது தேவையில்லாம பிரச்சனை வருமா அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்தாலும்
அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ 1க்கு 2 டைம் யோசனை பண்ணணும். அல்ல தகுந்த ஆலோசனையின் பேரில் அந்த சிந்தனையை நீங்கள் செயல் உருவாக்கம் பண்ணிங்கன்னா நல்லதே நடக்கும். ஆனால் அதுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அப்பா அம்மா வகையில் இருக்கக்கூடிய உங்கள் மூதாதையர் பூர்வீக சொத்துக்களை பற்றி ஒரு செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அதை பற்றி பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் ஒன்று கிடைக்க போகுதுங்க. பழைய இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டோ பழைய உங்களுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் பல காலமாக சும்மா கிடந்தா அதை பற்றி ஒரு செய்தி, எப்போ அந்த ஷேர் பழசு வாங்கி போட்டேன் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப செய்தி வரப்போகுது. அதுவும் குறிப்பிட்ட வகையில் பார்த்தா உங்கள் அம்மனி சைடில், அதாவது உங்கள் மனைவி சைடில், மனைவியாக இருந்தால் கணவன் சைடில் நீங்கள் ஏதாவது பழைய பிரச்சனைகள் பழைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அப்படி இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால் சொல்யூஷன் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்குண்டான ஒரு லாப செய்தி ஒன்று கிடைக்க போகுது 2 பேத்துக்கு மாற்றி. அதனால் குடும்பத்தில் ஒரு புதுவித மகிழ்ச்சி, ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ளே அம்மனி ஐயவையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைய போதுங்க. கவலைப்படாதீங்க. மனசுக்கு பிடிச்சமான பல செயல்களை நீங்கள் மாற்றி செஞ்சுக்குவீங்க. ஐயனுக்கு பிடிக்குமே நீங்கள் ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம், அம்மனிக்கு பிடிக்கவே நீங்கள் சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். இப்படி 2 பேரும் பரஸ்பர புரிதல்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக, அதுவும் சாயந்தரத்துக்கு மேலே அமோகமாக இருக்க போகுது. அன்பு பரிமாறக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் பேசுவாங்க, அதை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். உங்களை பற்றி நெகட்டிவாக பேசலாம், அல்லது உங்களை சார்ந்த பல பேரை பற்றி நெகட்டிவாக பேசலாம். என்னையும் அவனுக்கு சப்பார்டேட் வச்சுருக்கேன், அவன் நல்லா இருந்த காட்டி நான் வேலை முட முடியல, நீயும் சரியில்லை, அவனுக்கு கீழே இருக்கணும் சரியில்லை அப்படின்னு உயர் அதிகாரிகள் வேலையில் பேசுவாங்க. பட் இருந்தாலும் அப்படி இல்லைங்கய்யா, இல்லை சுறுசுறுப்பான ஆளுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கணும். வேலை அப்படி இருந்தால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் கொஞ்சம் அப்படி தான் ரைட்டுங்களா. நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், உங்கள் சப்போர்ட் இருக்காங்க, நான் வேலையை செய்கிறதுலையும் ஒன்றுக்கு நல்லா சொல்லுவாங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் கைகூடக்கூடிய லாபம் கொஞ்சம் ஓரளவுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக தான் சொல்லுதுங்க. அரசு சார்ந்த அல்லது தனியார் துறை சார்ந்த கான்ட்ராக்டில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. மற்றபடி பழைய சிந்தனைகள் பழசாக இருந்தாலும் அது ஒரு புதிய சிந்தனை வந்து அந்த புதிய சிந்தனைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும்னா உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கும். அது மட்டும் இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி நன்மை நிறைந்த அமோகமான நாள் அப்படின்னே சொல்ல முடியுதுங்க. உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை இல்லாமல் செயல்பட்டால் அந்த காரியம் கெட்டு போயிருங்க. உத்தரம் நட்சத்திரக்காரங்களே கேர்ஃபுல்லாக இருங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்னா நாள் உங்களுக்கு முதலே சொல்லிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அனுசரித்து சொல்லணும், யாரு கூட சண்டை போடக்கூடாது ரைட்டுங்களா. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நாள் சப்போர்ட்டாக இருந்தால் கூட சில காரிய வெற்றி கொஞ்சம் தடைகளை தாண்டி தான் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் மொத்தத்தில் எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதாங்க. போய்ட்டு விடுங்களா. நற்பவி நல்லது பலிக்கட்டும். துலாம் ராசினியர்களே, பல காரியங்கள் சார், பல வேலைகள் சார், பல தொழில்கள் சார், இன்னல்கள் தடங்கல்கள் தடைபட்டு போகுது சார். எப்படி சார் நான் இருக்கிற லைஃப்பில் அப்படின்னு பல மன சஞ்சலங்கள் ஏற்பட்டிருந்த காலகட்டம் இன்னைக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். நீண்ட நாட்களாக பல பிரச்சனையினால் முடங்கி போன பல காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய கேரக்டரில் கூட எதிர்பாராத பல மாற்றங்கள் வரப்போகுது. ஒரு விஷயத்தை இப்படி அணுகங்காட்டி தான் தப்பு நடத்த போச்சு, இந்த வழிக்கு போனால் அப்படி இன்னொரு வழியை ரூட்டை கண்டுபிடிப்பீங்க. அப்பேற்பட்ட ரூட் நல்ல ரூட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் மாறப்போங்காட்டி மற்றவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தால் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கானேன்னு உங்களை பற்றி, உங்கள் காரிய சாதிக்கக்கூடிய தன்மையை பற்றி பல பேர் வெகுவாக பாராட்டக்கூடிய காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்பு சார்ந்த எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக செயல்படும். அதுவும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு கொஞ்சமாக பண்ணவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரைட்டுங்களா. பாட்டல் வச்சு பண்ணுறவங்க அவங்களுடைய சப்போர்ட் கேட்டு நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அல்லது வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு தப்பு வராது. பட் தனிப்பட்ட முறையில் செல்ஃபாக ஒரு என்ன சொல்கிறது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொழில் பண்ணுவீங்க, வியாபாரம் ப்ரொப்ரைட்டராக வச்சு நீங்களே ப்ரொப்ரைட்டர் இருந்து பண்ணுவீங்களே, அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ண வேண்டியது இருக்குதுங்க. வேலையிலும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுலேயுமே பார்த்துக்கல. ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேரோட அவப்பேரோட ஒரு நஷ்டம் அடையக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுது. அதனால தான் அவ்வளவு பொறுமையாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு அங்கங்கே அலைச்சல்கள் அதிகரித்தா கூட பயணத்தினால ஒரு அனுபவம், நல்ல ஒரு முயற்சினால் அந்த வெற்றி கிடைக்காட்டி கூட அந்த அலைச்சலுடன் பயணத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாள் கொஞ்சம் சுமாரான நாளுங்க, அதை ஏன் இழுத்து பிடிச்சி சொல்லணும், புரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. பயனற்ற பேச்சுக்கள், பயனற்ற வாக்குறுதிகள் அது மாதிரிலாம் டக்குன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா
காரியம் தடைபட்டு நடந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு ஒன்று கிடைக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு வெளியில் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது கேட்டு பாருங்கள். ஓரளவுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. கடன் வாங்கி எந்த இன்வெஸ்ட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கும் நாள் இல்லை. எதை பார்த்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய, நலம் குறையாத நாள். ஆரோக்கியத்தில் ஓகே தான், குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்குது, அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. இருந்தாலும் தடைப்பட்ட பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். அது பொறுமையும் நிதானம் ரொம்ப அவசியம் வச்சுக்கல. இப்படி இருந்துட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போயிடலாங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இங்கே எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் கொஞ்சமாக நிறைவேறி சாயந்தரம் ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. லாபம் குறைவான நாளாக தான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் புதிய அனுபவத்தினால பெரிய பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. அலைச்சல்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தேவையற்ற பயணங்களை சுவாதி நட்சத்திரக்காரங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் அவசரம் இருக்கவே கூடாது. பொறுமை ரொம்ப அவசியம், நிதானம் ரொம்ப அவசியம். இப்படி மூணுமே பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி பொறுமையாக நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் தரும். நற்பவி அனைவருக்கும் போயிட்டு வரட்டுங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, முருகா சார், இந்த தொழிலும் சரி, இந்த வியாபாரம் சரி, இந்த வேலையும் சரி, இதில் நுணுக்கமான விஷயங்கள் பல பேர் கற்றுக்கிட்டு ஜெயிக்கிறாங்க சார். எனக்கு சாதாரணமாகவே புரியுமானது. நுணுக்கமான விஷயம் என்னங்க சார் அப்படின்னு புலம்பிட்டு இருந்த தன்மை மாறி, இதில் இன்டெப்த் மைக்ரோ நீச்சும்பாங்களே, அது மாதிரி இந்த மைக்ரோ டெப்த் நாலேஜை என்னை கற்றுக்குவீங்க அல்லது கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் உங்கள் வெற்றிக்கு காரணமா? இதுதான் பணம் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் அதுவே பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கும். ரெண்டு வழியுமே உங்களுக்கு தோணும். நெகட்டிவாக போனால் ரொம்ப கஷ்டங்க, பாசிட்டிவாக போனால் சிரமங்கள் இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. பாசிட்டிவாக போனால் உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க, ஆனால் நிரந்தர வெற்றி கிடைக்கும். நெகட்டிவாக போனால் உடனடி வெற்றி கிடைக்கும், ஆனால் மாட்டிக்குவீங்க. அப்புறம் நீங்கள் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. விருச்சிக ராசினர்களே, நுட்பங்கிறது ரெண்டு விதத்துலையும் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் மை வேர்ட்ஸ், ஓகேங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு ஆன்மீக பணிகள் இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் நான் அல்ல அப்படின்னு அம்முனிட்டையும் சொல்லிங்க, அப்பா அம்மாட்டையும் சொல்லிங்க. எல்லாமே கடவுளைப்பா, என் ஜாதக கட்டம் அப்படி இருக்குது, அது காரணம் யார்? அந்த கடவுள் தான் அப்படின்னு ஒரு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேம்பட்டு ஒரு நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அது ஆன்மீக கோயிலுங்கிறது நான் சொல்கிறது குலதெய்வம் தூரமாக இருந்தால் ஒரு இஷ்ட தெய்வ கோயிலுக்கெல்லாம் குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு இந்த வாரம் குடும்பத்துடன் கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். நல்லதே செய்து நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் கடன் சார்ந்த பல பிரச்சனைகள் திக்குமுக்காட வச்சா கூட அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் கிடைக்கிறத விட கொஞ்சம் இன்னல்கள் குறையுன்னு வச்சுக்கல. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள இன்னல்கள் குறைஞ்சா ஒரு நிம்மதி உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. உத்தியோகம் சொல்லக்கூடிய வேலையில் சாதகமான சூழ்நிலை இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை தான் கொஞ்சம் இருக்குது. பட் நுட்பமான அறிவை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும். திருப்பி அதே தான் சொல்கிறேங்க. உடன் பிறந்த சகோதரிகளின் ஆதரவு, அக்காவுடைய ஆதரவு, மச்சானுடைய ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மற்றபடி அம்மனி சைடில் உங்கள் மச்சான் சைடு அந்த உறவுகளில், அது அம்மனியாக இருந்தால் அவங்க உறவுகள், கணவனாக இருந்தால் இப்படி உறவுகள், ரெண்டு பேரும் மாற்றி பரஸ்பர உறவுகள்னால ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஐயனுக்கு அம்மனி சைடு, அம்மனிக்கு ஐயன் சைடு இப்படி. மற்றபடி உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரெண்டு பேத்துக்குமே நல்லா இருக்குது. உங்கள் சொந்தக்காரங்க நெருங்கி அப்பா அம்மா மாமனார் அதில் நல்லாயிருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. பட் மாரல் சப்போர்ட் மாற்றி பண்ணிக்குவாங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் முன்னேற்றம் தகுந்த நாள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த வாய்ப்பு சில பேருக்கு அமோகமாக அமையும். அந்த அமோகமான வாய்ப்பை தேடி பிடிக்காமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும். அதை யூஸ் பண்ணி டெவலப் ஆகிக்கும். போயிட்டு வரட்டுங்களா? போகிறதுக்கு முன்னால் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா எல்லா விஷயத்துலையும் ஓடி உழைச்சி நல்ல விஷயத்தை மறந்து கோட்டி விட்டுருவீங்க. அதனால் ஓடாமல் நிதானமாக இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வழி ஒன்று இருக்குதுங்க. அந்த வழியை பயன்படுத்தி நீங்கள் டெவலப் ஆகிக்கோங்க. விசாக நட்சத்திரக்காரங்களே, அனுசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நாள் மாறி இன்றைக்கி ஓரளவுக்கு சாதகம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு உந்துதல் சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குதுங்க. கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலனா கூட மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாராத திடீர்னு பார்த்தா ஒரு வரவு, ஒரு தன செய்தி ஒன்று கிடைக்க போகுது. குடும்பத்திலையும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களே, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையை கை விட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. நுட்பமான விஷயத்தை பண்ணுற போட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரெண்டு வழி இருக்குது முதலே சொல்லிட்டேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவான வழியை மட்டும் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு வெற்றி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். நெகட்டிவ் மாட்டிக்குவீங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும். தனுசு ராசி அன்பர்களே, முருகா வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக தேனி போல படபடன்னு ஓடுவீங்க. உங்களையாட்ட ஒரு சிந்தனை வயப்பட்ட
உத்தியோக பணிகளை டக்குன்னு விரைஞ்சு முடிக்கிறதுக்கு ஆளே இன்றைக்கி இருக்காது. என்ன சார் காலையில் 10 மணிக்கு கொடுத்தா 2 மணிக்கு கொடுப்பீங்கன்னா தான் 12 மணிக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னு. ஸ்பீட் அப் ஆஃப் தட் ஒர்க், அதில் நீங்கள் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு நாளாக அமைஞ்சு கொடுத்துட்டாங்க இந்த சனிக்கிழமையில். சந்தோஷமாக இருங்க. பங்குனி ஒன்று அமோகமான நாளாக தான் ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு ஹாப்பி தானுங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஸ்பீடாக போனாலும் ஓரளவுக்கு ஸ்பீட் பிரேக்கை தாண்டி தான் போகணும். தடைகள் இருக்குன்னு சொல்ல வரேன். சின்ன தடைகளை தாண்டி ஜெயிப்பது நிச்சயம். உறுதிமிக்க ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. கவலைப்படாதீங்க தனுசு ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது வழக்குகள் அங்கே இங்கே இருந்தால் கூட அதை பற்றியும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் உங்கள் வக்கீல் மூலியமாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் மாரல் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு துணைவர் சப்போர்ட்பாங்களே, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், அம்மனி சைடும் ஐயன் சைடு, இப்படி மாற்றி 2 வகையிலையும் உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு உண்மையான ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் போது அதை நோக்கி 2 பேருமே மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. என்னதான் இருந்தாலுங்க உங்கள் சொந்தக்காரங்க அப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எதிர்பாராத சொந்தக்காரங்கள் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்ல போகிறாங்க. அதை பார்த்து அம்மனிக்கு சந்தோஷம், ஐயனுக்கு சந்தோஷம் வரப்போகுது. கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக வரப்போகுது. இது வரைக்கும் பிரச்சனைகளுக்கு சின்ன இன்னல்கள் மனத்தங்கள் இருந்திருக்கலாம். அந்த இன்னல்களை தாங்கி 2 பேரும் பரஸ்பர ஒரு அன்பை பரிமாறிக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வு, அது பணவரவாக இருக்கலாம் அல்லது சுப செய்தியாக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இணக்கமான நாளாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரத்தின் ஒரு டீப்பாக எடுத்து பார்க்குறப்ப உங்கள் சிந்தனைகள் மேம்பட்டு அந்த சிந்தனைகள் வழி ஒரு நல்ல ஒரு வியாபார அமைப்பும் ஒரு தொழில் அமைப்பும் நல்லா ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பார்ட்னர்லாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. தனியாக தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு இணக்கமான லாபம் தரக்கூடிய நல்ல நாள் இருக்குதுங்க. யார் இருந்தாலும் சரி, பயணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த பயணத்தை நீங்கள் உற்சாகமாக தான் மேற்கொள்ள போகிறீங்க. சனி ஞாயிறு பர்சனலாக கொஞ்சம் வெளியில் போகணும், போயிட்டு வந்தால் அப்புறம் மீட்டிங் போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அது வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருந்தாலும் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்கள் மூலிமா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய குடும்பத்துக்கு உகந்த அது பயணமாக கண்டிப்பாக அமைய போகுதுங்க. தப்பே வரப்போகிறது இல்லைங்க. மனசில் பல குழப்பங்கள், பல சிரமங்கள், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இல்லை பயம் பிள்ளைய படிக்குமா படிக்காதா, அம்மனி எப்படி திருப்திப்படுத்துறது, ஒன்றுமே சொன்னால் நம்ம வாங்கி தந்தால் இதே போய் வாங்கிட்டு வந்து எப்படி திட்டுறா, இப்படின்னு பல குழப்பங்கள் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டார பழக்கத்துலேயும் உங்களுக்கு முன்ன இருக்கும். அந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைஞ்சு ஓரளவுக்கு சாதகமாக தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு இருக்குது. அம்மனி ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதனமாக சொல்லிட்டுங்க, நீங்கள் பல கடையில் ஏறி இறங்கினா கூட இந்த பொருள் அங்கே தான் கிடைக்குன்னு வாங்கிட்டு வந்துருக்கீங்க, அது எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்கன்னு லேட்டாக தான் புரிஞ்சுக்குவாங்க. முதல் போய் கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் இந்த மளிகை கடையிலே கிடைக்குது, இதுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்களாக்கு, ஆனால் ஏனுங்க நீங்கள் அப்படின்னு திட்டுவாங்க. கொஞ்சம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அக்கா இந்த பொருள் இங்கே கிடைச்சா கூட அந்த குவாலிட்டி ஐயனா அங்கே பார்த்தேன் அப்படின்னு அன்பாக சொல்லுவாங்க. உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் வருது, ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் அது நிரந்தர புரிதலாக இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த குழப்பத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்காக அவ்வளோ தூரம் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி குறையும் நிறையும் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்குன்னு ஒரு புரிஞ்சுக்குவீங்க. அப்போ ஏற்பட்ட அந்த குறையும் நிறையும் உங்கள் அம்மனிக்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் ஐயங்கிட்ட மட்டும் இல்லை, அப்பா அம்மாட்டையும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. மற்றபடி குடும்ப உறுப்பினரை தாண்டி ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து அவங்க குறிப்பறிந்து நீங்கள் செயல்பட்டால் கூட சில நெகட்டிவான விஷயங்களும் உங்களை பற்றி நினைப்பாங்க. அது என்னென்னா கடன் கேட்பாங்க, கடன் வாங்கி கொடுக்கல, உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லுவாங்க. நெகட்டிவாக நினச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொண்டு உங்கள் வேலையை கொண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி தனுசு அமோகம் தானு. மற்றபடி புதிய ஒரு அனுபவம், புதிய உற்சாகம், அதுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ஸ்பீடாக பண்ணணும், அதை போய் பண்ணணும், இதை போய் பண்ணணும், ஓடி பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு செயலை கவனமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. பூராடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா பல விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வழி கிடைச்சா கூட சிந்தனை ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு செயலை நோக்கி மட்டும் இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த சிந்தனை அமோகமான சிந்தனை, வெற்றி தரக்கூடிய சிந்தனை அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் அந்த குழப்பமே வரும். குடும்பத்தில் குழப்பம், வெளியில் குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. என்ன பண்ணுறது, நம்ம மேலேயே சந்தேகம், குடும்பத்தில் படத்தான் செய்வாங்க. பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களே, நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். மகர ராசி அன்பர்களே, முருகா குடும்பத்தில் இதுவரைக்கும் கூட உங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட் இல்லை, சகோதரிகள் வகையில் மாரல் சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தன்மையில் கொஞ்சம் மாறி, தன்மை விட்டு கொஞ்சம் விலகி அனுசரித்து போகலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம நிம்மதி இங்கே எடுத்து அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டத்தை நீங்களே உங்களை மாற்றிக்குவீங்க. உங்களை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நானாக இப்படி இந்த மகர ராசினியர்கள் எதுக்கு ஸ்டிஃபாக இருந்தேன்,
எவனுக்கிட்டு பயப்படாமல் இருந்தேன். நானாக கொஞ்சம் எதுக்கு தேவையில்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே மறு சீரமைப்பு செஞ்சு ஒரு வித்தியாசமான ஆளாக இன்றைக்கி செய்ய போகிறீங்க. இந்த சனிக்கிழமையில் பங்குனி 1ஆம் தேதி நல்ல விஷயந்தானே. சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைன்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது, தேவையற்ற விவாதங்கள் இன்றைக்கி தேடித்தான் வழக்கம் போல். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, அந்த திண்ணையில் வந்து பேசுவாங்க வெட்டி நாயம், அந்த வெட்டி நாயத்துக்கெல்லாம் கொண்டு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் கூட, நேரமில்ல சாமின்னு வீட்டில் கூட வந்து தூங்கிக்குவாங்க. வீண் விவாதங்கள், வீண் சம்மந்தம் இல்லாத மேட்டரில் போய் தலையிட்டு பிரச்சனைகள் நீங்களே வாங்கி கட்டிக்க வேண்டாம். எதுக்கு, ரைட்டுங்களா? புதிய முயற்சிகள் பல விஷயங்கள் வந்து தோணுனா கூட, அது வியாபாரம், தொழில், வேலையாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பல பேர் ஆலோசனை கேட்டு கஷ்டப்பட்டு வேண்டாம்னு வந்து விட்டுருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சே ஆகணும் கம்பல்சரி கிடையாது. செஞ்சு அது போய் வசமாக மாட்டிக்காதீங்க, ரைட்டுங்களா? அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்கள் அரசு சார்ந்த துறைகளை கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, தனியார் துறையில் கொஞ்சம் அது மாதிரி பண்ணுறவங்களாம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி பார்ட்டிகிட்ட போய் ஐயா பில் பெண்டிங் இருக்குது போய் பணம் கேட்டால் நீ கொடுக்க மாட்டாங்க, போய் திங்கலாம் தரம்பாங்க. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நிதானம் தவறாமல் பொறுமையுடன் இருந்தால் இன்றைக்கு லாபம் இல்லாட்டியும் நாளைக்கு அந்த லாபம் கெடாமல் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுது. நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் எதிர்பாராத சில பேர்த்துக்கு சில சாதகமான அதிர்ஷ்டமான சூழ்நிலையை கூட அமையக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுது. எப்படின்னா, லாட்டரி சீட்டில் கோடிக்கணக்கில் உழுவுன்னு நினச்சிக்காதீங்க. கொடுத்த கடன் வசூலாகாமல் இருந்திருக்கலாம். அந்த கடன் பாக்கி திடீர்னு வரும். கைமாத்தாவான பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் அமோகமாக தெரியுது. மற்றபடி வேலைக்குள்ள புதிய வேலை வாய்ப்பு அதில் எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. இருக்கிறபடியே கொண்டு போகக்குண்டான பார்த்துக்குங்க. பல பேருடைய ஆலோசனையை கேட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்க போதும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களை பற்றி சமுதாயத்தில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எங்கேயும் கிடையாது. பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிகமாக தான் இருக்குது, ரைட்டுங்களா? அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மற்றவங்க அதுக்கு என்ன சொன்னாலும் சரி சரின்னு போயிட்டே இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனி சைடு, ஐயன் சைடு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அப்பா அம்மா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பெரிய பாதிப்பு இல்லை. வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக போய்க்கணும். வெளிவட்டார உணவுகளை தவிர்ப்பது கூட ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை நீங்கள் தேடி போனாலும் அவங்க ஒன்று பெரிய சப்போர்ட் ஒன்று இருக்காது. அதனால் யார்கிட்டையும் உதவின்னு ஒன்று போனால் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். எதுக்கு உதவி? இந்த லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னா நார்மலான ஒரு நாளாக நீங்கள் கடந்து போய்க்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீங்கள் நினச்சபடி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்த்த உதவி ஒன்று கிடைக்கும்னு நினைப்பேன், கிடைக்காது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து தான் போனாக்க சண்டைக்கு போக முடியாது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களே. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அப்படித்தான். பொறுமை, நிதானம் கண்டிப்பாக தேவைப்படும். எமோஷ்னலாக கோபப்பட்டு ஒரு காரியத்துக்காக பண்ணிங்கன்னா அது சிக்கலை கொண்டு விட்டுருங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்க. ஏன்னா சந்திராஷ்டம் இருக்குது. வீண் விவாதங்கள் முதல் சொன்னோம்ல, வீண் சண்டைகளை, வீண் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, அமைச்சு கொடுத்துருவாங்க. அதனால் தலையிடாதீங்க. நம்ம வேலை உண்டு நாம் உண்டு இருந்துட்டிங்கன்னா அவிட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அமோகமாகவே கொண்டு போயிடலாம். நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும். கும்பராசினியர்களே, வேலை, தொழில், வியாபாரம் எதாக இருந்தாலும் என்ன சார் காலங்காலத்தில் வந்தோடனே அங்கே இங்கே அலைச்சல் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். வேலைக்கு போய் வந்தோடனே சீனியர் தம்பி இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே கிளம்பு, நீங்கள் ரொம்ப தூரம் மெட்ராஸ் வரைக்கும் போகணும், போய் ஹெட் ஆஃபீஸில் கொஞ்சம் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு திடீர்னு அனுப்பிச்சி விடுவாங்க. வேலை வியாபாரத்தை இப்போ வேலை எப்படின்னா, வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயா தொழில் சார்பாக ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு பார்ட்னர் உங்களுக்கு கை காமிப்பாங்க. வியாபாரத்தை டெவலப் பண்ணோம்னா அங்கே போய் வெளியில் போய் அவள் எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துகிறான் போய் பார்ட்டு வரலாமா அப்படின்னு பார்ட்னரோட கூப்பிடுவாங்க. இல்லை அம்மனியோட ஐடியா கொடுக்கு. இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, வெளியில் பாருங்கள் சிம்பிளாக ஆரம்பிச்சு அன்றைக்கி பயங்கரமாக டெவலப் ஆகிட்ட போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு பயணம் தானுங்குது. உங்கள் மேன்மை அடையக்கூடிய வெற்றிக்குண்டான வழி, லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பயணம் ஒன்று உங்கள் துறை சார்ந்து கிடைக்க போகுது. அது எந்த துறையாக இருந்தாலும், தனித்தனி துறையாக இருந்தாலும் அது சார்ந்து கிடைக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. அதனால் வெற்றி அலைச்சல், வெற்றி பயணம் ஐயா, உடம்பு வலிக்குது ஐயா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த பயணங்கள் அலைச்சல் இருந்தால் கூட அதுக்குண்டான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் அப்படி இருக்கிறீங்க, போயிட்டு வாங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் எசகுபசகாக கொஞ்சம் பேசிக்காதீங்க. சண்டைக்கு ஓட்டுறாதீங்க, அனுசரித்து போய்க்குங்க. அம்மனி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவாங்க. இப்படி இருந்து என்ன பண்ணுறது, அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வழியே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அம்மனி இருந்தால் ஐயா ஐயா இருந்தால் அம்மனி வழக்கம் போல் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. பண்ணுறேன் என்ன பண்ணுறது, நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து அப்படியே லெவலாக ஓட்டிக்கோங்க. அப்படி ஓட்டினா தான் இன்றைக்கி பிரச்சனைகள் வராமல் இருக்குது குடும்பத்தில். அப்பா அம்மா வகையில் ஒன்றும் பெரிய சப்போர்ட்டு தான், ஒன்றும் பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாது. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் விழிப்புணர்வு ரொம்ப வேணும். அது பண விஷயத்தை நீங்கள் கையாண்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் தொலைந்து போகக்கூடிய காலகட்டம் சில பேர்த்துக்கு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ரொம்ப விலை மதிப்பு மிகுந்த பொருட்களை கையாளறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக வேணும்.
நகையெல்லாம் போட்டு போகிறீங்க, மோதிரம் இதெல்லாம் போடுறேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கவனமாக இருக்கும். பார்த்துங்க, கொஞ்சம் காலகட்டம் கொஞ்சம் அப்படி இருக்குதுங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தால் காலையில் கேட்டால் இன்றைக்கி கிடைக்காது. சாயந்தரத்துக்கு மேலே அதை பற்றி ஒரு செய்தி உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. காலதாமதம் ஏற்படுறது சகஜம். அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் பற்றிய உங்களோட ஒப்பீனியன் இருக்குல்ல, இவனை பற்றி அவனை பற்றி இவனை கொஞ்சம் கருத்துக்கள் நிறையா வரும். உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அந்த ஒப்பீனியன் தவிர்ப்பது நல்லது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் யாரை பற்றி நினைக்காது. ஏன்னா நமக்கு உதவக்கூடிய அத்தனை பேரும் நல்லவங்க, உதவாத அனைவரும் கெட்டவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று மனசுக்குள்ள வந்து போகும். அந்த எண்ணம்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படியோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் ஒப்பீனியன் மாற அது தொழில் வியாபாரம் பயங்கரமாக பாதிக்கும். வேலையில் அப்படி தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அந்த அதிகாரி படு மோசமாடா அப்படின்னு நினச்சிடப்படாது. அவருக்கு சூழ்நிலை எப்படியோ, அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு போயிடுங்க. ரைட்டுங்களா? அந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எடுத்து செல்லும் உடைமைகள், நீங்கள் வெளியூர் போகிறீங்க, பயணங்களில் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். பஸ்ஸில் போனால் கூட உங்கள் பொருள் ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதுதான் அதிகமாக சுற்றி அந்த காலகட்டத்தில் காமிச்சிட்டே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்கள் உசார்த்தனமே அதிகமாக இருந்தால் கூட உணர்ச்சி பூர்வம் முடிவெடுக்காமல், அலைச்சல்கள் இருக்குதே முருகா அப்படின்னு புலம்பாமல் விவேகமாக, நீங்கள் எப்படி சொல்ல விவேகம்னு தெரியுமில்ல, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தியுடன் செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக, லாபம் நிறைந்த அலைச்சல் நிறைந்த கொண்டு போயிடலாம், லாபகமாக கொண்டு போயிடலாம். கொல்லப்படாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் ஓவராக இருந்தாலும் கொஞ்சம் காலகட்டம் கவனம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டமம் இருக்குல்ல, அதனால் சொல்ல வரேங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாராக, பொருட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளக்கூடிய காலகட்டம். விழிப்புணர்வு அப்படின்னா அது உங்களுக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட விழிப்புணர்வுடன் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவசரப்பட்டு இதாவாரம் எடுத்தாச்சு முடியும், அதான் எடுத்தாச்சு அப்படின்னு அவசரப்பட்டு எடுக்காமல் ஒவ்வொன்றையும் நிதானமாக காரியத்தை அழைச்சிக்கணும். உங்களுக்கு அலைச்சல் இருக்குது, ஆனால் ஆதாயமான அலைச்சல் தானே. முதல்ல இந்த ராசிக்காரங்க நீங்கள் அலைச்சல் இருந்தால் கவலையப்படாதீங்க. சில பேர்த்துக்கு ஓவர் அலைச்சல் முடியாதப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. கவனத்துடன் செயல்பட்டு இந்த நாளை வெற்றிகரம் ஆக்குவதும் ஆக்காமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். மீனராசி நேயர்களே, கிடக்கிறது தூக்கி கிடப்பில் ஓடுறா, இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படின்னு அம்மனி இல்லை குடும்பத்துடன் கூட்டிகிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ரெடியாக இருங்க அப்படின்னு எந்திரிச்சோடனே அவங்களுக்கு ஒரு குதூகலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவீங்க. எங்கே போவீங்க? வேலைக்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு. அப்பேற்பட்ட குடும்பத்துடன் இணக்கமாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு புதுவித முயற்சியை எடுப்பீங்க. இல்லை இருந்தாலும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீ கூட்டிகிட்டு போகிறாரு அம்மனியே ஆச்சரியப்படும், அம்மனியே தான் ஐயன், 2 பேரும் ஆச்சரியப்படுவாங்க. அது கண்டிப்பாக நடக்க போகுது. அப்பா அம்மா வகையில் கூட்டு குடும்பம் இருந்தால் எல்லோரும் கோயிலுக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ போயிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி தேவைப்படும். அதுக்காக அதை சொல்ல வரங்க. போயிட்டு வாங்க. மனசில் பலவிதமான எண்ணத்தோடு சேர்ந்து ஒரு எய்ம், அப்ஜெக்டிவ் ஒன்று பிறக்கும். நான் இன்றைக்கி 1000 ரூபா லாபம் சம்பாரிச்சா அடுத்த மாதத்தில் 2000 சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எய்மை வச்சு ஓடுவீங்க. வேலையாக இருந்தால் ஒரு வேலை போக நான் 5 மணி நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன், இன்னொரு ஜாப் பார்க்கலாமா, பார்ட் டைமாக, சாயந்தரத்துக்கு வீட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு புதிய உத்தியோகத்துக்கு உண்டான உத்வேகம் ஒன்று கிடைக்க போகுது. ரைட்னா? சில பேர் 2 வேலை பார்ப்பாங்களே, காலையிலேருந்து ஆஃபீஸ் ரெகுலர் ஒர்க்கு, சில பேர் பண கஷ்டத்துக்காக கொஞ்சம் பார்ட் டைம் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு உத்வேகம் ஒன்று கிடைக்க போகுதுங்க. அது சில பேருக்கு சூட்டபுளாக இருக்கும், வர்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி லாபத்தன்மை மேம்படக்கூடிய தன்மை, தனவரவும் பணவரவும் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இந்த சனிக்கிழமை பங்குனி 1 அமோகமாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. மற்றபடி பரஸ்பர அன்பு, குடும்பத்தில் புரிதல்கள் அதிகமாக இருக்குது. அதாவது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அதாவது ஆன்மீக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை இன்ப சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறீங்க, அதுக்கு மேலே என்னங்க வேணும்? நல்ல பரஸ்பர புரிதல்கள் அதிகமாகும், அந்நியோன்யம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? அந்த பரஸ்பர அன்பை அனுபவிக்கிறவங்க கண்டிப்பாக மனசுக்குள்ளே புரியுன்னு வச்சுக்கல. மற்றபடி வீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தால் சுப செய்தி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. இது வரைக்கும் தடங்கல்கள் ஏற்பட்ட சில காரியங்கள் கூட நல் காரியங்கள், பல பேர்த்தினால பல இன்னல்களை அனுபவித்த அந்த தடைகளுக்கு உண்டான காலங்கள் நீங்கி ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டமும் நடக்குதுங்க. திருமணம் ஆகாத பசங்க பிள்ளைகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது, அப்பா அம்மா உறவுகள் வழியில். கவலைப்படாதீங்க. மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன பெண்டிங் ஒர்க்கு, பெண்டிங் பணம், அதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். அவங்களும் அனுசரித்து வருவாங்க. ஆமாப்பா, பிரச்சனை பண்ணி நம்ம அனுபவிக்க முடியாது, என்ன பண்ண போகிறவா அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பூர்வீக சொத்துக்களுக்கு உண்டான பந்தங்கள் நெருங்கி அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க.
பிரச்சனைகள் அதிலிருந்து சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி எதிர்பார்த்திருந்த உதவிகள், பல நண்பர்கள், பல உறவுகளால் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல எய்ம்ஸை சொன்னல, இது வரைக்கும் இருந்தது போக பார்ட் டைம் வேலைக்கு போகலாமா, இல்லை தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா, இல்லை வியாபாரத்தை டெவலப் பண்ண, இப்படி பல புதிய இலக்குகளை நோக்கி பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒன்று தோணப்போகுது. நல்லதே நடக்கும், தைரியமாக பண்ணுங்கள். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பல குழப்பங்கள், பல இன்னல்கள் இருந்தாலும் நீங்கள் தான் குடும்பத்தோடு அனுசரித்து கோயிலுக்கு போகிறது, இந்த லோக்கல் டூர் போகிறது, இதெல்லாம் ஒரு தெளிவு கிடச்சி குடும்பத்தை இணக்கமான சூழ்நிலை கொண்டு வரீங்க. குடும்ப மகிழ்ச்சியை வச்சுட்டோம்னா நமக்கு வேறு தொந்தரவு இருக்காதுங்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த உத்திரட்டாதி இன்றைக்கி நடத்துக்கு போகிறீங்க. சந்தோஷம் தானுங்க, மகிழ்ச்சி தானுங்க, கவலையே இல்லைங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எதுக்கு உங்களை சண்டைக்கு இழுத்தா கூட போகவே மாட்டேங்க. விடப்பா, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம வேலையே 1000 இருக்குது, இதில் அடுத்த பிரச்சனை வரையும் அப்படின்னு அவங்கள நேக்காக கழட்டி விட்டுட்டு இந்த நாளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அனுகூலமான, ஒரு மகிழ்ச்சிகரமான, கொஞ்சம் உற்சாகம் வந்தனால நீங்களே மாற்றிக்குவீங்க. உங்களுக்கு லாபம் நிறைந்த சந்தோஷமான நாள் தானே. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிகமாக தெரியுது. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையுடன் இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி அனைவருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் டைம் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி அந்தந்த ராசிக்கு உண்டானவங்க பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.